ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்னைக்கு ஒரு கருத்து. அது என் மனைவி திவ்யாவுக்கும் சரி, மற்ற எல்லாருக்கும் சரி. இது ஒரு கருத்து தான். கருத்துங்கிறத விட உண்மையான சம்பவம். அதாவது ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், உண்மையா, நேர்மையா அவங்கள மட்டுமே நினைச்சு, மற்ற ஒரு கனவுல கூட அவங்கள பத்தி நினைச்சு, உண்மையா நினைச்சு, அவங்கள மட்டுமே யோசிச்சு, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்க, எது இருக்காங்க, நம்ம நினைச்சு அவங்களுக்காக நம்ம ஒரு நிமிஷமாவது கண்ணீர் விட்டு இருக்கிற பட்சத்துல அவங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரியா, அவங்க வேலை செய்யறது, அவங்க போய் தங்குறது, இது கூட கடவுள் காட்டி கொடுக்க மாட்டார். ஆனா அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ நம்ம காட்டி கொடுத்துரும். அவங்க நினைக்கலாம் நமக்கு யாருக்கு தெரியாம தான் வாட்ஸ்அப் பண்றோம், மெசேஜ் பண்றோம், நம்ம நம்ம பண்றது தெரியாது, நம்ம 7 கடல் தாண்டி இருக்கோம், 10 ஊர் தாண்டி இருக்கோம், ஒரு ஊர் தாண்டி இருக்கோம் அப்படிங்கிறத நினப்புல அவங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனா கடவுள் நம்ம கும்பிடுற கடவுள் நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த உண்மைக்கு கடவுள் அவன் அந்த பிள்ளை சாப்பிடாம இருந்தாலோ அவன் சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு கண்ணில் காட்டாது. ஆனா உண்மையா நமக்கு துரோகம் பண்றாங்க, தவறான விஷயம் பண்றாங்கன்னு சொன்னா அந்த நொடியேவும் மறுநாள் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது, இரவு 12 மணி இருந்தாலும் சரி, காலையில் எந்திரிக்கும் போது இருந்தாலும் சரி, ஆண்டவன் கண்ணில் காட்டிடுறான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எல்லாருக்கும் காட்டுவேன். அது உண்மையா அவங்கள நேசிச்சு அவங்க மேல பார்க்க வச்சிருந்தா, அவங்க நம்ம மேல பொய் சொல்லலே இருந்தாலும் கடவுள் அங்கிருந்து காட்டிடுவான். அவங்க நினைப்பாங்க நம்ம ஃபோன் நம்பர் யார் கொடுத்தா, அவங்களே நம்மளை வந்து கேட்கலாம், என் ஃபோன் நம்பர் எங்க, நான் இருந்த இடம் அங்கே இல்லையே, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், என் ஃபோன் நம்பர் எப்படி தெரிஞ்சு, நான் இங்க இருந்தேன் நீ உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னா, எவ சொன்னா, எதையும் சொன்னேன், இப்படித்தான் யோசிப்பாங்க ஒருத்து. ஆனா நம்ம செய்யற தப்பு அந்த கடவுளுக்கு தெரியாம இல்ல, நமக்கு ஒரு ஆள் உண்மையா இருக்காங்க, நமக்காக கண்ணீர் விடுறாங்க, சங்கடப்படுறாங்க, நம்மளை நினைச்சிட்டே ஒருத்தன் வாழ்றேன் அப்படிங்கிற அந்த நினப்பை மறந்து ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எவ ஒருத்தி தப்பு பண்றாளோ அவங்களுக்கு பிடிச்சவங்க கட்டாயம் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல இல்லாம போயிடுவாங்க. அது எப்படின்னா, அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கட்டின கணவனா இருக்கலாம், கட்டின பொண்டாட்டியா இருக்கலாம், இல்ல பெத்த பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கட்டும் அவங்களுக்கே தெரியாது அவங்க சாக போறாங்க. ஒரு நிமிஷம்தான், ஒரு நொடி தான், கட்டாயம் அவங்க உயிரை, அவங்களுக்கு பிடிச்ச உயிரா இருக்கும், தன்னை விட்டு போகும். காரணம், நம்ம ஒரு தப்பு பண்ணதை அவன் மறந்துருக்கணும். அவனா இருக்கட்டும் அவளா இருக்கட்டும், நம்மளை நம்பின அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நினப்பு அவங்களுக்கு வர வைக்கிறதுக்காக அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு. நீ இந்த தப்பு பண்ணிட்ட, உனக்கு நான் இந்த கடவுள் உன்னை நம்பினவனுக்கோ நம்பினவளுக்கோ நீ ஏமாத்திட்ட, உன்கிட்ட இருக்க ஒரு உயிரை நான் எடுக்கிறேன், திருந்திக்க அப்படிங்கிற முதற்குள்ள கொடுப்பாரு. அதையும் நம்ம மறந்துட்டு மறுபடியும் ஒரு தப்பு பண்ண வச்சேன், மறுபடியும் அந்த அந்த அதை விட பிடிச்ச உறவு எதுன்னு பார்ப்பாரு, அதை தூக்குவார். அந்த உறவிலேயே நம்ம திருந்தலைன்னு வச்சுக்குவேன். ஆனா அதுக்கடுத்து நம்ம யாருக்காக வாழணும்னு நினைக்கிறோமோ, எந்த உறவு நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த உறவு கட்டாயம் அவங்கள விட்டுட்டு போயிடும். போகிறதும் இல்லை, வெளியே போனால் கூட நம்ம போய் கூப்பிட்டு வந்துடலாம் காலில் விழுந்து கூட. ஆனா கடவுள் கொடுக்குற தண்டனை வெளியூருக்கு அனுப்பவும் இல்லை வெளியே சண்டை போட்டு அனுப்பவோ செய்யாது. ஏன்னா அவன் உன்னை நம்பி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கா, கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான், அவனை நம்ம ஏமாத்திட்டோம். அவனுக்காக நம்ம கண்ணு முன்னால் உயிரோட இருக்கணும். ஆனா உனக்காக நீ ஆசைப்படுற உசுர் நீ திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உசுர் எடுத்துட்டு போயிடும். அதனால தயவு செய்து யாருமே தவறு செய்யறதுக்கு மேல 100 தடவை யோசிக்கணும். நம்மள அவனுக்கு தெரியாதுல்ல, அவனுக்கு யார் சொல்ல போறா, நம்ம யார்ட்டையும் சொன்னாத்தானே அவனுக்கு தெரியும். அவனுக்கு எப்படி ஃபோன் நம்பர் தெரியும், ஊர் எப்படி தெரியும், நாடு எப்படி தெரியும், நம்ம இருக்கிற இடம் எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கண்மூடித்தனமா நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம செய்யற தப்பு நம்ம போய் விளக்கேத்துற சாமிக்கு தெரியும். காற்று மாதிரிதான் சாமிய, அந்த சாமிக்கு தெரியாம நம்ம தப்பு பண்ண முடியாது. அதை உணர்ந்து நடங்க. அப்பா அம்மா இருக்கிறது எப்படியோ, காத்து இருக்கிறது எப்படியோ, அதே போல சாமி இருக்கிறது. இது நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு தண்டனை கிடைக்கும் போதுதான் தெரியும். சாமி இருக்கு, நம்ம தப்பு பண்ணி 1 வாரம் கூட ஆகல,
ஆண்டவன் நமக்கு பிடிச்ச உசுரை எடுத்துக்கிட்டான். அந்த உசுரை எடுத்தா பிறகு கூட அந்த பொண்ணோ பையனோ திருந்தலைன்னு வச்சேன், அதுக்கடுத்து நம்ம இழக்கிறதுக்கு மிகப்பெரிய பொருளாக இருக்கும். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. ஆனா பொண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் ஏமாற்றவோ துரோகம் பண்ணவோ நினைக்கிற தப்பே கிடையாது. ஆனா அந்த கடவுளுக்கு அது கரெக்டா இருக்கணும். நம்ம செய்யற தப்பு அந்த கடவுளுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த கடவுளுக்கு பிடிக்காத எந்த தப்பா இருந்தாலும் கடவுள் நம்மளை மன்னிக்காது. கண்மூடி திறக்கங்குள்ள நமக்கு பிடிச்ச உசுர் நம்மளை விட்டு போயிடும். இதை நான் அடிச்சு சொல்லுவேன், மனசுல வச்சுக்கோங்க. இது என்னுடைய கருத்து, முதல் கருத்து. நாளைக்கு இன்னொரு கருத்தோட சந்திக்கிறேன். பாய். என் மனைவியை பார்த்தா சொல்லிடுங்க.